ஓகே, நம்ம சன்ஃப்ளவர் லேண்ட் பேசிக்ஸ் பிகினர்ஸ் கைடு பார்ட் 2 வீடியோ. ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த பட்டன்ஸ்லாம் அதெல்லாம் என்னென்ன வேலை செய்யணும்னு பார்த்தோம். இன்னும் அதுக்குள்ளே டீட்டெயிலாக போய் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து இந்த உலக உருண்டை மாதிரி பற்றியா இந்த இடத்த கிளிக் பண்ணி ஸோ இந்த இடத்துங்களுக்கெல்லாம் எப்படி போகணும், இந்த இடமெல்லாம் வந்து உங்களுக்கு அன்லாக் ஆயிருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு போகலாம். அங்கே போனால் என்ன இருக்குது, எதுக்கான நம்ம போகிறோம் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இந்த உலக உருண்டை மாதிரி இருக்குது, இந்த பீச்சுங்கிறத கிளிக் பண்ணால் அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறது நேற்று அதாவது பார்ட் 1 கூட பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இல்லாத ஒரு இடம் இருக்குது, எங்கேயுமே இருக்காது. ஸோ இந்த ஒரு இடம் இருக்குது பாருங்கள், டவுன் ஸ்டால் இஸ் லைவ் அப்படின்னு சொல்லி இதை கிளிக் பண்ணிங்கனாலே ஸோ இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி இங்கே வராத டைமில் நீங்கள் இப்படி ஒரு இடத்துக்கு நீங்கள் வரவே முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு 2 இடம் இருக்குது. இது ஒரு இடம், பார்ட் 1 வீடியோலேயே ஒரு இடம் பார்த்தோம், அதையும் நம்ம இப்போ காட்டிடும். ஸோ இந்த இடத்த பற்றி பார்த்துடலாம். நீங்கள் வந்தீங்கன்னாக்கா ஒரு மணி நேரத்துக்கு இந்த இடத்துல வந்து டிஸ்கோர்டில் இந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது. டிஸ்கோர்டில் வந்து லைவாக ஏதாவது போனது வந்து அதுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த கேம் சம்மந்தமாக. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து லவ் சாம் அப்படிங்கிறது 5 இது கிடைக்கும். ஸோ இது ஒரு 50 இது சேர்ந்துச்சுன்னா இந்த கேமோட டோக்கன் ஃப்ளவர் டோக்கனை வந்து நம்ம ஃப்ளவர் டோக்கனாக மாற்றிக்கலாம், ஒரு 50 லவ் சாமை. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த இடம். பெரும்பாலும் அது வந்து கிடைக்கிறதில்ல, டிஸ்கனெக்ட்டு இல்லைனா வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அது கிடைக்கிறதில்ல. ஆனால் கிடச்சிச்சின்னா ஓகே, 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை கிடச்சிட்டே இருக்கும். அது 1 மணி நேரம் வந்து இருக்கும். இது ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் ஏதாவது வந்து இது எப்போ நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வரலாம். இல்லை நம்ம கேமுக்குள்ளே வரும்போது இது ரன் ஆகிட்டுச்சுன்னா இதை கிளிக் பண்ணோம்னாலே நம்ம இந்த இடத்துக்கு வந்துடலாம். திரும்ப நம்ம இந்த உலக உருண்டையை கிளிக் பண்ணி ஹோம் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இந்த டவுன் ஹால் லைவ் அப்படிங்கிறது இந்த இடத்துல காட்டும். ஸோ இது வரும்போது தான் இந்த இடத்துக்கு வந்து நம்ம போக முடியும். இந்த மைஸ்ட்ரியஸ் ஐஸ்லேண்ட் அப்படிங்கிறது பார்ட் 1 வீடியோ நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த இடம் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேராக போய் அந்த சென்டரில் வந்து நிப்பாட்டி வச்சிட்டிங்கனாக்கா இந்த எல்லாமே எல்லோ கலராக மாறும்போது ஒரு பெட்டி வரும். ஸோ அந்த பெட்டியை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 100 200 லவ் சாமு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்மளுக்கு ஒரு 250 காயின் கிடச்சிருக்கு. பிக்கேக்ஸு ஆக்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டூல்ஸும் கூட வந்து உங்களுக்கு கிடைக்கும், என்ன வேணாலும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ஹையஸ்ட்டு ரிவார்டு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா 100 லவ் சாம் அப்படிங்கிறது தான். அது கிடச்சிச்சின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஃப்ளவர் டோக்கனாக மாற்றிக்கலாம். அது எங்கே மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் இந்த இடத்துல தான் வந்து நம்ம மாற்றணும். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் இருக்குது பார்த்திங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட இருக்கிற லவ் சாம் வந்து ஃப்ளவர் டோக்கனாக வந்து மாற்றிக்கலாம். அதுவும் இந்த மைஸ்ட்ரியஸ் ஐஸ்லேண்ட் ஓப்பன் ஆகும்போது தான் வந்து மாற்ற முடியும். ஆனால் இது வந்து ஓப்பன் ஆகிறத நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? அது வந்து ஒரு இடத்துல இருக்குது, நான் வந்து அந்த இடத்துக்கு போகும்போது சொல்கிறேன். சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த உலக உருண்டை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்து நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஆரம்பிப்போம். இன்ஃபர்னோஸ் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும். இது மரம், ஸ்டோனு, அயனு, கோல்டு, ஸோ இது வந்து கிரிம் ஸ்டோன் இந்த மாதிரி பார்த்திங்களா. அதுபோல் வந்து சன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி வந்து அது இருக்கும். ஸோ அது ஒரு ஃபார்ம் லேண்ட்லேயே கூட பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா. இது என்ன ஒன்றா ரவுண்டாக வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம வெட்ட குறைஞ்சிட்டு வந்து சுத்தமாக எல்லாமே வெட்டினோடனே இது முழுசாக இல்லாமல் போயிடும். இது ஒரு லிமிட்டடான ஒரு இதுதான். இப்போ பார்த்திங்கன்னா இதை வெட்டிட்டு குறைச்சி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் சன்ஸ்டோனு. இதை வெட்டினோம்னா நமக்கு வந்து ஸ்டோனு உட்டு மாதிரி நம்ம வந்து ஸ்டீல்ஸில் வந்து இது ஸ்டோரேஜாக வந்து சேர்ந்துக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அந்த இடத்துக்கு போவோம். இப்போ இந்த உலக உருண்டை மாதிரி இருக்குது, இதை கிளிக் பண்ணி இன்ஃபர்னோ அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நம்ம போகலாம். ஸோ இங்கே போனீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு 2 NPC இருக்கும், ஒரு 3 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல போனீங்கன்னா நீங்கள் அந்த சன்ஸ்டோனை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து ஒரு 6 சன்ஸ்டோன் இருக்குது. நம்மகிட்ட இருக்கிற கிராப்ஸ் பிளாட்டு, ட்ரீ, ஸ்டோனு, ஃப்ரூட் பேட்ச்சு இதெல்லாம் வந்து நம்ம வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த இடம். இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் சன்ஸ்டோனை வந்து மைனிங் பண்ணி வச்சுருந்து இது எல்லாமே எக்ஸ்ட்ரா பிட்டிங்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு லேண்ட் எக்ஸ்பேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஹோமுக்கு வரோம். இந்த இடத்த வந்து இப்போ இது எக்ஸ்பேண்ட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். எக்ஸ்பேண்ட் பண்ண ஒவ்வொரு ட்ரீ, ஸ்டோன் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிட்டே இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் வந்து இது வந்து டுட்டோரியல் ஐஸ்லேண்டில் சின்னதாக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே வரும்போது இந்த மாதிரி ட்ரீஸு, வுட்டு, ஃப்ரூட் பேட்ச்சு இதெல்லாம் கிடைக்கும். இது போகவும் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இந்த இன்ஃபர்னோவில் வந்து நம்ம வந்து சன்ஸ்டோனை வச்சு நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு முறை ஒரு இதை பை பண்ணிட்டிங்கன்னா அடுத்து வந்து அதோடய ரேட் வந்து அதான் சன்ஸ்டோன் கொடுக்குறது வந்து அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? கிராப்ஸ் பிளாட் வாங்கும்போது வந்துட்டிங்கன்னா 3 இதை கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து 2 எக்ஸ்ட்ரா ஆயிரும். ஸோ 5 கொடுத்து வாங்கணும். ஒரு ட்ரீ வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து 4 சன்ஸ்டோனு, அடுத்த முறை மறுபடியும் அதே வாங்குறீங்க அப்படின்னாக்கா
உங்களுக்கு வந்து 3 சன்ஸ்டோன் வந்து அதிகமாகிடும். அந்த சன்ஸ்டோனுங்கிறது லிமிட்டட் தான். சரி, ஃபுல்லாக வெட்டிட்டிங்கன்னா முடிஞ்சிடும். அடுத்தடுத்த லேண்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் மறுபடியும் அது கிடைக்கும். ஸோ அது ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அது இல்லாமலே போயிடும். அதை வச்சு நீங்கள் புதுசாக எதை வேணுமோ உங்களுக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடம். ஓகேங்களா? ஸோ அது போக வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒபிசிடியன் கொடுத்து சன்ஸ்டோன் திரும்ப வாங்கிக்கலாம். உங்கள்கிட்ட எல்லாமே முடிஞ்சு போச்சு, சன்ஸ்டோனே இல்லை அப்படிங்கிற கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேல்கனோ ஐஸ்லாண்டு, அதான் கடைசி ஐஸ்லாண்டு, அந்த அளவுக்கு ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாவா பீட்டு கிடைக்கும். அந்த லாவா பீட்லேருந்து ஒபிசிடியன் வந்து உருவாகும். அந்த ஒபிசிடியனை கொடுத்து நீங்கள் திரும்பவும் சன்ஸ்டோனு வாங்கி திரும்பவும் உங்களுக்கு தேவையான காப்ஸ் பிளாட்டு அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த இடம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பீச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பீச்சுக்கு போயிடுவோம். இப்போ ஹோமுக்கு வந்துடும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மீன் தூண்டியில் வச்சுட்ருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஃபிஷ்ஷிங் ராட் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த கிராஃப்டிங்கில் வந்து நம்ம ஒரு ஃபிஷ்ஷிங் ராடை வந்து செய்யணும். ஸோ அதுக்கு 3 வுட்டு, ஒரு ஸ்டோனு, 20 காயின் கொடுத்து ஃபிஷ்ஷிங் ராடு செஞ்சு ஸோ இதில் வந்து நம்ம ஃபிஷ்ஷிங் வந்து பண்ணி மீனை பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃப்ளவர் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் சீடை போட்டு அதுக்கு சில காய்கறி பதார்த்தங்களையும் சேர்த்து போட்டிங்கன்னா பல விதமான ஃப்ளவர்ஸ்லாம் உருவாகும். இந்த ஃப்ளவரை வந்து நம்ம வந்து வளர்த்து எடுக்கலாம். இந்த ஃப்ளவரை வந்து நேரடியாக வந்து நம்ம செல் பண்ண முடியாது, பண்ணலாம். அது நம்ம தனியாக மார்க்கெட் ப்ளேஸ் பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ வுட்டு, ஸ்டோன் மாதிரி எப்போவுமே வந்து இந்த ஃப்ளவரை வந்து நம்ம செல் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, அது லிமிட்டட் தான். ஸோ இந்த ஃப்ளவர் வந்து நமக்கு இப்போ நம்ம போகிற இடத்துக்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம மீன் பிடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பீச்சுக்கு போகலாம். இப்போ பீச்சுக்கு வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு என்பிசி இருக்கும், கோரல் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்மகிட்ட மீன் எல்லாம் பிடிக்கிற மாதிரிங்களா, அதை வந்து இதுக்கிட்ட வந்து நம்ம வந்து டெலிவரி பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது OAR இந்த ஃபிஷ்ஷை வந்து கேட்குது. பார்த்திங்கன்னா 678 காயின் வந்து கொடுக்குது 2 ஃபிஷ்ஷு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா. ஸோ இந்த ஃபிஷ்ஷு இந்த சம்மந்தமான வந்து இந்த பீச்சில் வந்து நம்ம டெலிவரி வந்து கொடுக்கலாம். ஸோ அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெட்டி இருக்கும். இதில் வந்து நம்மகிட்ட வந்து ரேர் கீ வந்து இருக்குது. ஸோ இந்த பெட்டியை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேர் கீ வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்பிசி இருக்குது, ஃபென் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த என்பிசிக்கு வந்து நம்ம அந்த ஃப்ளவர் பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த ஃப்ளவரை நம்ம வளர்த்து எடுத்துகிட்டு வந்து இதுக்கு வந்து கிஃப்ட்டாக கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த வந்து ப்ளூ காஸ்மாஸ் அப்படிங்கிறத வந்து இது கிஃப்ட்டாக கொடுத்தேன்னா 8 பாயிண்ட்டு எனக்கு கிடைக்கும். இங்கே ஒரு பெட்டி இருக்குது பார்த்திங்களா, இதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா 410 பாயிண்ட் வந்துச்சுன்னா இந்த ரேர் கீ வந்து எனக்கு கிடைக்கும். இது வரைக்கும் 289 பாயிண்ட் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் கிஃப்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ 297 பாயிண்ட்டாக மாறிடுச்சுங்களா. ஸோ இந்த பார் வந்து ஃபுல் ஆகணும். ஆனதுக்கப்புறம் இந்த ரேர் கீ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஃப்ளவரை வந்து பெரும்பாலும் வந்து நம்ம இப்படி தான் வந்து இந்த என்பிஎஸ்சிக்கு கிஃப்ட்டாக கொடுக்கணும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 ஃப்ளவர் தான் டெய்லி வளரும். என்பிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15, 20, 30 நிறைய இருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஃப்ளவர் கிஃப்ட் வந்து கொடுக்க முடியாது. நமக்கு வளர்கிற இந்த 3 ஏதாவது ஒரு 3 என்பிசியை நம்ம தேர்ந்தெடுத்து அதுங்களுக்கு மட்டும் டெய்லி வந்து இந்த கிஃப்ட்டை வந்து நம்ம கொடுத்துட்டே வரலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரேர் கீ கொடுக்குங்கிறதுனால இதுக்கு வந்து நம்ம கொடுத்தோம்னா இந்த பெட்டியில் வந்து நம்ம ஏதாவது வந்து ஐட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதையும் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ரேர் சீஸ்ட் அப்படிங்கிறதுல போனீங்கன்னா காயின் 3600 காயின் வந்து நமக்கு கிடைக்கணும். அதுக்கு வந்து 11% சான்ஸு, ஜெம்ஸு 40 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு எல்லாமே போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரக்கல், சிரஞ்சி, கெயின்டிக் கேல் இதெல்லாம் வந்து 0.14%. இதெல்லாம் வந்து ரொம்ப வேல்யூபலான ஒரு NFT. ஓகேங்களா? இதுவும் அந்த பெட்டியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதவங்களா, அதோட வந்து பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. மேக்ஸிமம் வந்து 0ன்னு வச்சுங்களேன். ஓகேவா? ஸோ அதுபோல் இங்கே என்னென்ன கிடைக்கும் அந்த ரேர் சீஸ்ட்டில், அது மட்டும் இல்லாமல் பேசிக் சீஸ்ட்டு, லக்ஸரி சீஸ்ட் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? இந்த ரேர் சீஸ்ட் வந்து நம்ம ஈஸியாக வந்து அந்த ஃபென்னுக்கு ஃப்ளவர் கொடுத்து நம்ம அந்த பாயிண்ட்டு ரீச் ஆனோன்னு ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்தோம்னா அந்த ரேர் கீ வச்சு இந்த பெட்டி ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு லக் இருந்தால் இதில் வந்து நல்ல ஒரு ஹை ரேரிட்டியான ஐட்டம்ஸ், இந்த என்எஃப்டிஸு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து இந்த இடத்துல ரேர் சீஸ்ட்டு கொடுக்குற கீ கொடுக்குற என்எஃப்டியும் இந்த இடத்துல வந்துருக்கு. ஓகேங்களா? அது வந்து ஒரு சூப்பரானது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு என்பிசி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் ஃபேண்டஸி வந்து டெலிவரி கொடுத்தா ஜெனிசீடு கொடுக்கும். நம்ம விளைவிக்கிறோம் பார்த்திங்களா அந்த ஃப்ளவரை. இங்கே வந்து ஒரு குரங்கு இருக்குது, டேங்கோ. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பழங்கள்லாம் கொடுத்திங்கன்னா அது வந்து காயினை கொடுக்கும். ஓகேங்களா? இங்கே ஃபென்லின்னு இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ளவர் டோக்கன் கிஃப்ட்டை கொடுக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கிட்ட ஃபிஷ்ஷிங் லோர், மீன் பிடிக்கிறதுக்கு மண்புழு இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான இடம். இந்த டிக்கிங் வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 ஐட்டம் இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு மாதம் 2 மாதத்துக்கு இருக்கா. இப்போ வந்து இந்த புரோக்கன் பில்லர் அப்படிங்கிற இந்த 3 இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல வந்து.
ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஷவல் வந்து வேணும். இந்த ஷவலை வச்சு நம்ம இந்த இடத்த தோண்டணும். இந்த இடத்துல ஜாஃபர்னு இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷவலை வந்து நம்ம 2 வுட்டு ஒரு ஸ்டோனு 20 காயினை கொடுத்து நம்ம வந்து பை பண்ணிக்கலாம்ங்களா. சும்மா இதை ரீஸ்டாக் கொடுக்குறேன், ஃப்ரீ ரீஸ்டாக் அப்படிங்கிற கொடுத்தோன்னா 5 ஷவல் வந்து கிடைக்கும். இந்த 5 ஷவலை வந்து வாங்கி வச்சுக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பத்தாது. இந்த இடத்துல அது எங்கே இருக்குன்னு தெரியாது. இதை பற்றி நம்ம தனியாக டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். டிக்கிங் வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ அந்த இடம் இது முக்கியமான ஒரு இடம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெட்டி இருக்கும். எல்லா பெட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீ இருக்கும். இந்த பெட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கீ கிடையாது. பைரேட் போர்ஷன் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த வந்து ஓப்பன் பண்ணோம். அது வந்து இந்த ஓல்டு சால்ட்டி அப்படிங்கிறதுக்கிட்ட வந்திருக்கும். இந்த பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பைரேட் போர்ஷன் கொடுக்குது. 500 பாயிண்ட் வேணும். இது வரைக்கும் எனக்கு 354 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. இந்த பாயிண்ட் எப்படி கிடைக்கும்னா, இப்போ வந்து சேண்டு வந்து டெலிவரி கேட்குது. 12 சேண்டு கொடுத்தோம்னா 260 காயின் கொடுக்கும். இதை கொடுக்கும்போது இந்த பாயிண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். அதை விட வந்து கிஃப்ட்டு ஃப்ளவர் வந்து கிஃப்ட்டு கொடுத்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ப்ளூ காஸ்மாஸ் அப்படிங்கிற அந்த ஃப்ளவரை வந்து நான் கொடுத்தேன். எனக்கு வந்து 7 பாயிண்ட் வந்து அதிகரிக்கும். ஓகேங்களா, இது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஃப்ளவரை கிஃப்ட்டு கொடுத்து இந்த போர்ஷனை வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த பெட்டியை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஐட்டம்ஸ் வந்து கிடைக்கும். அதுவும் வந்து இந்த சீஸ்ட்லேயே வந்து இருக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், பைரேட் சீஸ்ட்டு. இந்த சீஸ்ட்டில் என்னெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி ஷாண்டு ஷவல் வந்து 5 கிடைக்கிறதுக்கு வந்து 17% வாய்ப்பு இருக்குது. பைரேட் கேக்கு, இது வந்து நம்ம அந்த பம்கின் கொடுத்தோம்னா அதோட எக்ஸ்பி வந்து ஏறும். ஆரஞ்சு கேக்கு, சீவிட்டு, சாண்ட்ரில், இதெல்லாம் வந்து அந்த பைரேட் போர்ஷனை நம்ம வந்து எடுத்து அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணுறது மூலிமா வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்த இடத்துல ஒரு என்பிசி இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு வந்து ஜெனிசீட் டெலிவரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அவ்வளோதான். சரி, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹோமுக்கு போயிடும். இப்போ நம்ம ஹோமுன்றதை கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு பார்த்திங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு நியூ பிளேயராக இருக்கும் அப்படின்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வுட்டு, ஸ்டோனு, இந்த கிராப்ஸு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து விளையும். இது வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலிவரியில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த பிளாக் ஸ்மித் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வுட்டனை வந்து நம்ம டெலிவரி பண்ணுறோம். ஸோ நம்ம இங்கே ட்ராவல் டு பிளாஸா அப்படின்னு சொல்லி இதை கிளிக் பண்ணோம்னாலே நமக்கு வந்து அந்தந்த இடத்துக்கே போயிடும் அந்த டெலிவரி. இப்போ வந்து இந்த டெலிவரிக்கு இது வந்து பீச்சில் நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா, ஓல்டு சால்ட்டி பைரேட் போர்ஷன் கொடுக்குது. ட்ராவல் டு பீச் அப்படின்னு கொடுத்தாலே பீச்சுக்கு வந்துடும். ஆனால் அது எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி நம்ம அப்படியே இப்போ இந்த வீடியோவில் பார்த்ததுனால உங்களுக்கு தெரியும். இல்லைனாலும் நம்ம அப்படியே இந்த இடத்துல எல்லாம் மூவ் பண்ணி அந்த நேம் உள்ள என்பிசி எங்கேயாவது இருக்கா அப்படின்றத சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஹோம்லேருந்தே வந்து டெலிவரிக்கு வந்து டெலிவரி பண்ண போகிறீங்கன்னா அந்த டெலிவரிலேயே வந்து ட்ராவல் டு பீச்சு, ட்ராவல் டு பிளாஸான் இருக்கும். அந்த மாதிரியே நீங்கள் இதை கிளிக் பண்ணி அந்த இடத்துக்கு போய்க்கலாம். ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணி நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துக்கு போய்க்கலாம். ஸோ இங்கே பிளாஸா அப்படின்றது இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கனாக்கா இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம மைஸ்ட்ரியஸ் ஐஸ்லேண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது பார்ட் 1 வீடியோவில் அந்த இடத்துக்கு வந்து நம்ம எப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு பலூன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ஊர் டைமுக்கே இப்போ ஏஷியா டைமுக்கே வந்து காட்டுது. ஸோ 24ஆம் தேதி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15:30 இந்த பலூன் வந்து இந்த இடத்துல லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லி காட்டும். அதை கிளிக் பண்ண உடனே அந்த பார்ட் 1 வீடியோவில் பார்த்தா அந்த இடத்துல போய் நம்ம சென்ட்ரல் நிப்பாட்டி வச்சிட்டோம் அந்த கேரக்டர் அப்படின்னாக்கா அந்த 4 பக்கமும் இருக்கிறது எல்லாமே எல்லோ கலரில் மாறினோடனே அங்கே ஒரு பெட்டி கிடைக்கும். ஸோ இந்த டைமை நீங்கள் நோட் பண்ணி அடுத்த டைமும் வந்து இருக்குது. ஓகேங்களா, அந்த டைமை நோட் பண்ணி நீங்கள் ஒரு அலாரம் மாதிரி செட் பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்தீங்கன்னா அந்த இடத்துல ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்டு கிடைக்கும். அது வந்து அட்வான்ஸ்லேருந்து புது பிளேயர்லேருந்து யார் வேணால் அந்த இடத்துக்கு போய் ஃப்ரீயாக வந்து டெய்லி அந்த கிஃப்ட்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஸ்டெல்லான்னு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெனிசீடு அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த பொருளை வந்து மாற்றிக்கிறது இந்த இடம். ஓகேங்களா. ஸோ அப்படியே மேலே போனீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து நீங்களே போக போதீங்க எல்லாத்தையுமே விளக்கணும் அப்படின்னாக்கா மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த பிளாக் ஸ்மித். இங்கே தான் வந்து நீங்கள் அதிகமாக வந்து ஒரு நியூ பிளேயராக இல்லை அட்வான்ஸ் பிளேயராக இருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் கொடுத்து இந்த காயினாக மாற்றிக்கலாம். உண்டு இந்த பிளாக் ஸ்மித் வந்து அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே இங்கே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பெட்டி இருக்கும். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கிராப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து நீங்கள் வந்து காயினாக வந்து மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த மேயர் அப்படின்ட்டு இதுக்கிட்ட வந்து நம்ம வந்து நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம கேரக்டரோட நேமை அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 250 ஜெம்ஸ் அந்த மாதிரி கேட்கும். ஓகேங்களா. அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சீஸ்ட்டு ரேர் சீஸ்ட்டு பார்த்தோம். இது வந்து பேசிக் சீஸ்ட்டு. இதோட கீ இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து இந்த பேசிக் சீஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் வந்து இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். நம்ம டீட்டெயிலாக ரொம்ப போக வேண்டாம். ஓகேங்களா. ஓகே, இந்த இடம் வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபேக்ஷன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து போயிடலாம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 விதத்தில் வந்து யூஸ் ஆகும். பார்த்திங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் வந்து ஒரு மிருகம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மிருகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பாப்கார்னு, பர்பிள் ஸ்மூத்தி, ஆரஞ்சு கேக், ஸோ இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் டெலிவரி கொடுக்கணும். ஓகேங்களா. 7 வீக்ஸ் ட்ரிக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டருக்கு வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த எக்ஸ்பி அப்படிங்கிறது வந்து இதுக்கு வந்து சாப்பாடு நம்ம ஃபீட் பண்ணுறது மூலிமா இந்த எக்ஸ்பி வந்து கிடைக்குது. ஓகேங்களா.
இந்த எக்ஸ்பி வந்து நம்ம ஒரு கேக் இருக்குது, அதுக்கு அதை சாப்பிட்டா 100 எக்ஸ்பி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களா. இந்த இடத்துல வந்து நம்ம இது கேட்குற பொருளை வாரத்துக்கு ஒரு முறை ஒன்று மட்டும் கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஸ்ட்ரைக்ஸ்ன்னு சொல்லி வருது பார்த்தீங்களா. ஸோ வீக் 2 2வது வாரத்தில் வந்து எக்ஸ்பி வந்து 10% ஆகும். ஸோ உங்களுக்கு 100 எக்ஸ்பி கிடைக்கிறதுல 110 இருக்கும். அதே கேக்கை இந்த பம்கினுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணும்போது. ஸோ அடுத்தடுத்த வாரங்களுக்கு போகும்போது 20%, 30%, 50% சொல்லி இந்த எக்ஸ்பி வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். ஸோ இதை லெவல் ஏற்றுறதுக்கு வந்து நமக்கு இந்த இடம் வந்து யூஸ் ஆகும். இங்கே வந்து நீங்கள் வாரத்துக்கு வாரம் வந்து இதுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட்டை வந்து நீங்கள் கொடுத்து வச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 10 வாரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 50% நீங்கள் ஒரு 10,000 எக்ஸ்பிக்கு ஒரு ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. ஸோ 10,000க்கு ஒரு 5,000 சேர்த்து 15,000 எக்ஸ்பியாக வந்து அது கிடைக்கும். ஓகேங்களா. இது ஒரு நல்ல ஒரு இந்த இடத்துக்கு வந்து இதுக்கு வந்து நம்ம அது கேட்குற பொருளை வந்து நம்ம கொடுத்து ஒவ்வொரு வாரமும் மிஸ் ஆகாமல் நம்ம கொடுத்துட்டே வந்தோம்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பி வந்து அப்படியே பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற அந்த கேப்பேஜ், ஆரஞ்சு இது மாதிரி கிராப்ஸுங்கெல்லாம் வந்து கொடுத்து மார்க்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸான பிளேயருக்கு தான் வந்து யூஸ் ஆகும். அந்த மார்க்ஸை வந்து அது வந்து ஒரு லீடர் போர்டு மாதிரி இருக்குது. ஓகேங்களா. அதில் வந்து சில காம்படிஷன் ப்ரைஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. நானே வந்து இன்னும் அதுக்குள்ளெல்லாம் போகல. அது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கணும். ஓகேங்களா. அந்த மாதிரி தான் வந்து இந்த மார்க்ஸ் நம்ம வந்து இதில் வந்து ஒரு பிகினர்ஸாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னாக்கா, இந்த நடுவில் இருக்கிற இந்த மிருகத்துக்கு வந்து நம்ம தீனியை போட்டு நம்ம எக்ஸ்பியோட ஸ்ட்ரைக்கை வந்து அதிகரித்து நம்ம கேரக்டரோட லெவலை ஏற்றுறதுக்கு இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்திருக்கும். இங்கே ஃபேக்ஷன் பார்த்தோம்னா அப்படியே நேராக மேலே போனோம்னா கிங்டம் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஐபிலாம் எடுத்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய வந்து உங்களுக்கு டெலிவரி, இந்த இடத்துல வந்து இந்த கேப்லின்லாம் இருக்கும். இதுக்கெலாம் வந்து நீங்கள் டெலிவரி பண்ணலாம். ஓகேவா. ஒரு பிகினர்ஸாக நம்ம இந்த இடத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா, இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இது வந்து ஒரு போர்ட்டல். இது வந்து ஏதோ கிணறு மாதிரி இருக்குது, ஆனால் போர்ட்டலுங்கிறாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் ரெஸ்கியூ, கிராப்ஸ் சிக்கன் சொல்லி ஒரு 1 2 3 4 5 ஒரு 5 கேம் இருக்குது. மினி கேம். இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் மினி கேம் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 50 அந்த மாதிரி கிடைக்கும். அந்த கேமை வந்து அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் அதை வந்து வின் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதை வின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அந்த மார்க்ஸுக்கு நம்ம வந்து அந்த இதில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ஷன் அதில் வந்து கிடைக்கும் பார்த்தீங்களா. அந்த மார்க்ஸு அதே மார்க்ஸ் வந்து இங்கே மினி கேம் ப்ளே பண்ணாலே கிடைக்கும். அங்கே வந்து அதுக்கு சில கிராப்ஸை வந்து நம்ம டெலிவரி கொடுக்கணும். அந்த மார்க்ஸை வச்சு நீங்கள் இந்த மாதிரி வேரபிள்ஸ் இதெல்லாம் வாங்கிக்கலாம். சிலது தேவையில்லாததாக இருக்கும், சிலது யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி கலெக்டபுள்ஸு இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா. ஆனால் அதில் வந்து நம்மளுக்கு அந்த மினி கேம்ஸில் கொஞ்சமாக கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10,000, 20,000, 50,000 அந்த மாதிரி கேட்பாங்க. இது ரெகுலராக ப்ளே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்கா அந்த மார்க்ஸை கொடுத்து நீங்கள் இந்த இடத்துல வந்து யூஸ்ஃபுல்லான ஐட்டமாக பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா. நம்ம இந்த கீலாம் பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த கீலாம் கூட நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நம்மகிட்ட ரேர் கீ வந்து ஒரு 4 இருக்குது. ஸோ இது லக்ஸரி கீ. இந்த கீலாம் வாங்கிட்டிங்கன்னா 10,000 மார்க்ஸ் கொடுத்து வாங்கலாம். ஸோ மெயினாக பிகினர்ஸாக நம்ம இந்த இடத்துல வந்து இந்த மினி கேமை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி மார்க்ஸை வந்து நீங்கள் டெய்லி ஏர்ன் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுருந்து நீங்கள் அதை வந்து அதை கொடுத்து வேல்யூபிளான ஐட்டம்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து கிங்டம்ஸில் இந்த விக்டோரியா வந்து டெலிவரிலாம் வந்து வைக்கும். பொட்டேட்டோ ரைஸ். இந்த ரைஸுங்கிறது என்கிட்ட இல்லை, அதெல்லாம் டெசர்ட்டுக்கு போனால் தான் வரும். ஓகேங்களா. கொஞ்சம் ஹை லெவல் பிளேயர்ஸ்க்கு இந்த இடத்துல வந்து இந்த டெலிவரிலாம் வந்து யூஸ் ஆகும். நம்ம பிகினர்ஸாக வந்து இந்த மினி கேம் வந்து இங்கே வந்து டெய்லி ப்ளே பண்ணி மார்க்ஸ் ஏர்ன் பண்ணி இதுக்கிட்ட வந்து நம்ம கொடுத்து ஏதாவது ஒரு வேல்யூபிளான ஐட்டம்ஸாக வந்து நம்ம மாற்றிக்கலாம். சரி, மெயினாக இந்த இடத்துல வந்து தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உட்லேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே. இங்கே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு மினி கேம் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லியான மினி கேம் தான். ஓகேங்களா. 320 காயினை கொடுத்து தான் ஒரு ஃப்ளவர் டோக்கனை கொடுத்து நம்ம இந்த கேமில் அந்த கேமுக்காரங்கிட்டே அந்த காயினை வாங்கினோம். ஒரு ஃப்ளவர் டோக்கன்றது ஒரு 10 சென்ட். ஓகேங்களா. அவ்வளோ செலவு பண்ணி இந்த கேம் விளாட்னா இதை நான் இது வரைக்கும் விளாண்டதில்லை. இந்த அளவுக்கு செலவு பண்ணுறதுக்கு இல்லை. இது வந்து மூஞ்சில் ஊற்றிக்கும், இல்லைன்னா குடிச்சிடும் அந்த போர்ஷனை. ஸோ சில இதை வந்து மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து ஏதோ ஒரு ரிவார்டு கிடைக்குது. நானே வந்து இதை விளாண்டதில்லை. உங்களுக்கு வேணும்னா வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் டிக்கெட் மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு சிலது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான என்எஃப்டி மாதிரி இது வந்து நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா இப்போ 7,000 வேணும் இருக்குது. ஸோ பம்கின் ஈல்டு வந்து 0.3% வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுக்கிட்ட வந்து அந்த கேமை வந்து நம்ம ப்ளே பண்ணி கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணி வின் பண்ணணும். ஒவ்வொரு முறையும் நம்ம 320 காயினை கொடுத்து அதை ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு காஸ்ட்லியான ஒரு கேமை வேணுன்னா நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த இடத்துல இருக்குது உட்லேண்டில் வந்து. அடுத்து வந்து ரீட்ரீட். இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான இடம்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கேப்லைன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் டோக்கன் அப்படிங்கிறது வந்து நம்மகிட்ட ப்ரைஸ் டிக்கெட் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரு பண்ணோம்னா மந்த்லி வந்து
இந்த ரிவார்டை வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து டிஸ்கவுண்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. என்கிட்ட ஒரு டிக்கெட் இருக்குது. ஸோ அந்த டிக்கிங் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த டிக்கெட் கிடச்சிது. நான் வந்து என்டர் வந்து கொடுத்துட்டேன். மிஸ்ஸிங் ப்ரைஸ் டிக்கெட் 1 என்ட்ரி. ஸோ எத்தனை ப்ரைஸ் டிக்கெட் இருக்கோ எத்தனை என்ட்ரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இந்த கேப்லின்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளவர் டெலிவரி வந்து நம்ம பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து விஐபி எடுத்திருந்தோம்னா நிறைய வந்து நமக்கு ஃப்ளவர் டெலிவரி வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல இருக்கிற கேப்லின் எல்லாத்தையுமே வந்து நம்மகிட்ட இருக்கிற கிராப்ஸோ வுட்டோ மீனோ இல்லை ஃபுட்டு நம்ம இது பண்ணலாம் வந்து ஃப்ளவருக்கு வந்து டெலிவரி கொடுக்கலாம். ஓகேங்களா. இந்த இடத்துல வந்தீங்கன்னா நம்ம சீஸில் நம்மளுக்கு தேவையில்லாத ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா இதுக்கிட்ட வந்து கொடுத்துட்டு நம்ம அதுக்கு வந்து காயினாக வாங்கிக்கலாம். இப்போ வந்து மண்புழு வந்து இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவையில்லை அப்படின்னா நான் அதுகிட்ட கொடுத்துடலாம். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ஷூ. இது வந்து என்னென்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெனிசீடு அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. நான் சொன்னேன் பார்ட் 1 வீடியோவில் கூட பார்த்தோம். இந்த ஜெனிசீடை வந்து நம்ம நிறைய கலெக்ட் பண்ணுறது மூலிமா வந்து என்எஃப்டிலாம் வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அந்த ஜெனிசீடை வச்சு இந்த ஜெனிசீடுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ரன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட மிச்சமாக அந்த ஜெனிசீட்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வேஸ்ட்டு தான் அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ அதை வந்து இங்கே கொடுத்து வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஹார்ஸ் ஷூ அப்படிங்கிறதா இருந்துச்சு, இது என்கிட்ட வேஸ்ட்டாக இருந்துச்சு, இங்கே வந்து கொடுத்து நான் அதை வந்து காயினாக மாற்றிக்கிட்டேன். அதுபோல் நம்மகிட்ட சில இதெல்லாம் தேவையில்லாத ஐட்டம் அப்படிங்கிறது வந்து இங்கேயே வந்து காட்டும். இதை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து சும்மா வேஸ்ட்டாக இருக்கிற ஐட்டத்தை வந்து காயினாக மாற்றிக்கலாம். அது அடுப்பில் போட்டு எரிச்சிடும், அது தேவையில்லை அப்படிங்கிறது. நம்மளோட ஃப்ளவர் டோக்கனை வித்ட்ரா பண்ணுறது வந்து இங்கே தான். ஓகேங்களா. ஓகே. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் செல்லில் உங்களோட ஃபேஸ் ஐடி வந்து கேமரா மூலிமா வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளவர் டோக்கனை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடம் வந்து ஒரு முக்கியமாக உங்களோட ஃப்ளவர் டோக்கன் நீங்கள் இந்த மணி ஏர்ன் பண்ணுறீங்க, அதாவது ஃப்ளவர் டோக்கன் தான் நமக்கு வந்து மணி, அதை ஏர்ன் பண்ணுறத வித்ட்ரா பண்ணுற இடம் வந்து இந்த இடம் தான். ஓகேங்களா. ஸோ இந்த ரீட்ரீட் அப்படிங்கிற இடம் நம்ம மேக்ஸிமம் வந்து எல்லா இடத்தையும் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த உலக உருண்டையை கிளிக் பண்ணி நம்ம எல்லா இடத்தையும் பார்த்துட்டு அந்த இடத்துல இருக்கிற முக்கியமான சில இதை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே இருக்கிற இந்த மார்க்கெட் பிளேஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம 3வது பார்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. தேங்க்ஸ்.